ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஆளு சி ஸ்பிரிட் கிளானோடைய இடத்துக்கு வந்திருக்கான். இங்கே தான் ஏதோ ஒரு ட்ரெஷரும் இருக்கு. இந்த சி ஸ்பிரிட் கிளான் இருக்குல்ல, இதுதான் ஹியூமன்ஸோட டிசெண்டண்டாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான சிவிலைசேஷனாக அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு அதெல்லாம் தெரியல. ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன்னால அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த இடத்துல யாருமே இல்லை, இப்போ எல்லாருமே மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட குயின் மூலமாக கிடைச்சிருக்க அந்த கீ இருக்கும். அந்த கீ நம்ம ஹீரோக்கு குயின் மூலமாக கிடைச்சிருக்கும். ட்ரெஷருக்கான ஒரு கீ தான் இது. அதை எடுத்தோடனே அதோட ஷேப்பே அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அது ஒரு பாக்ஸா மாறினோடனே ஒரு ரேஸும் அப்பியர் ஆகுது. அங்க இப்பதான் ஆளுக்கு புரியுது, குயின் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இது ட்ரெஷரோடைய கீ தான். லெட்டரெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மூலமா உன்னால ட்ரெஷரை ஃபாலோ பண்ணி அடைய முடியும். சரி, இந்த லைட்டை நோக்கி ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். அந்த லைட்டு லேக்குக்கு கீழே போகுது. கீழே போகும்போது தான் பயங்கரமான ஷாக்கு. அந்த இடத்துல வாட்டருக்கு உள்ள ஏதோ ஒரு சிவிலைசேஷனே இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கு இடையில அந்த லைட்டு ஏதோ ஒரு திசையிலேருந்து வந்துன்னு இருக்கு. ஆளும் பொறுமையா நீந்தி நீந்தி அங்கே போயின்னு இருக்கான். திடீர்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவனை பயங்கரமா இழுக்குது. அங்கே ஒரே பாசி மாதிரி ஏதோ பச்சை கலர்ல இருக்கும். அது வழியா இழுக்கப்பட்டோடனே ஆளு இந்த பக்கம் வரான். இந்த பக்கம் தான் ஆக்சுவலா அந்த லைட்டு வந்துன்னு இருக்கு. ஒரு வகையில இது டெலிபோர்டேஷன் மாதிரி ஆக்ட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு இப்போ புரியாத விஷயம் என்னன்னா, இப்போ நான் தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு நான் எப்படி போகணும்? கிளைம் பண்ணி போற மாதிரி இருக்குமா, இல்ல டெலிபோர்டேஷனுக்கான ஏதாச்சும் ஒரு பேத் இருக்குமா? ஆனா இப்படி ஆளை யோசிக்கும் போது அங்க ஒரு ஜெல்லி ஃபிஷ் வருது. அது என்னது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இங்க சி ஸ்பிரிட்டோட கிளான் இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல எதையும் தொடுறது ரொம்ப ஆபத்தா இருக்கும். இந்த ஜெல்லி ஃபிஷ் இதுவும் டேஞ்சரஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை விட்டு தள்ளியே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அங்க ஜெல்லி ஃபிஷ்ஷும் அங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம ஆளுக்கு அங்க புரியாது. அங்க இந்த ஜெல்லி ஃபிஷ் அவன் பார்த்துன்னு இருக்கும் போது கோபுரம் மாதிரி கீழே ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருந்து ஒரு பயங்கரமான பவரும் அப்பியர் ஆகுது. கண்ணு அப்பின்னான்னு எல்லா திசையிலும் போகுது. அந்த பவர் எல்லா திசைக்கும் போகும்போது நம்ம ஆளுக்கு ஐடியா இல்லை. ஆமா, அதெல்லாம் என்னது? ஆனா அங்க சிப்பி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது மேல பட்டவனே என்னாச்சுன்னு தெரியல. அங்க சிப்பி மாதிரி அத்தணும்னு இருந்த அந்த விஷயம் அது ஒரு மான்ஸ்டரா மாற ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆகுது. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 100க்கும் மேல. அட, நான் என்ன யோசிச்சேன், இந்த இடத்துல சண்டை போடாம எல்லாத்தையுமே தீர்த்து கட்டிடலாம் இப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இப்போ என்கிட்ட வேற சாய்ஸே இல்லை, சண்டை போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட 100 கணக்கில் நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு வரும். அங்க ஃப்ரையா வச்சு ஆளு தாக்குறான். அங்க ஃப்ரையாவும் அதே மாதிரி தான் வர ஒரு கிரியேச்சரையும் கண்ணா பின்னான்னு வெட்டி போறா. ஆனா ஆச்சரியமான விஷயமே என்னன்னா, வெட்டின ஒரு கிரியேச்சரும் தன்னைத்தானே இணைச்சிக்குது. யோக்கு அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, என்ன இது ஹோலி ஆட்ரிபியூட்டாலேயே இதை கொல்ல முடியலையா? இதுங்க எந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்? அப்புறம் அந்த கிரியேச்சரை நல்லா நம்ம பார்க்கறான். அங்க ஏதோ ஒரு நூல் மாதிரி ஒரு பவர் அது அங்க இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான கிரியேச்சரையும் கனெக்ட் பண்ணிருக்கு. அதுவும் அந்த மர்மமான கோபுரத்துல இருந்து வந்து. இதை பார்த்தோன்னே ஆளுக்கு புரியுது, அதுக்குள்ளதான் முக்கியமான வேரே இருக்கு. அது நம்ம முச்ச விட்டாதான் இதுங்க அழிஞ்சு போகும். அதனால ஆளு ஃப்ரையா கிட்ட சொல்றான், ஃப்ரையா நீ இதுங்களை பாத்துக்கோ. ஆனா ஜெல்லி ஃபிஷ் திடீர்னு அங்க க்ளோ ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு அவனுக்கு புரியல. அங்க ஜெல்லி ஃபிஷ்ஷும் எதுவும் சொல்ல பாக்குது. ஆனா நம்ம ஆளுக்கு அங்க புரியவே இல்லை. ஃப்ரையா கிட்ட சொல்றான், ஃப்ரையா நீ வந்து மத்ததை பாத்துக்கோ, நான் இப்பி கீழே போறேன். இதை கேட்டோன்னே ஃப்ரையாவும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். முன்னாடி போகும்போது அவளோட 2 சோடை வச்சு பயங்கரமா எல்லாத்தையுமே தாக்குறான். டொர்னேடோ மாதிரி வர ஒரு கிரியேச்சரையும் சும்மா வெட்டி சாய்க்கிறான். அங்க ஜெல்லி ஃபிஷ்ஷும் ஒரு மாதிரி இவனை தொல்லை பண்ணிக்கினே இருக்கும். இதனால ஆளு கடுப்பாயிரான். ஆமா, உனக்கு என்னதான் வேணும்? அப்படி நீ இந்த இடத்துல ஹர்ட் ஆக விரும்பலனா தயவு செஞ்சு நீயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த இடத்துல எப்படி சர்வே பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? உடனே அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷும் பபுள் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். அதை பார்த்தக்கப்புறம் தான் உனக்கு புரியுது இதை வந்து பயன்படுத்தணும்னு. ஆனா இந்த பபுள் ரொம்ப சின்னதா இருக்கு, இதை எப்படி எங்களால பயன்படுத்த முடியும்? அதுக்கான வழியும் நீ சொல்ல வேணவா? அந்த இடத்துல ஃப்ரையா கிட்ட இருந்து ஒரு மிஸ்டீரியஸான கிரியேச்சரும் நம்ம கொல்லலான்னு வரும். பிளாக்கி சீக்கிரம். ஆனா அதுக்குள்ள ஜெல்லி ஃபிஷ் முன்னாடி வரும். அது முன்னாடி வந்துட்டு ஒரு வித்தியாசமான பபுளை அது முன்னாடி விடும். அங்க கரெக்டா அந்த பபுளும் கிரியேச்சரும் கான்டாக்ட்ல வந்தோடனே அந்த பபுளுக்குள்ள அந்த மிஸ்டீரியஸான கிரியேச்சரை மாட்டிக்குது. அவ்வளவுதான், அதுவும் அப்படி கீழே போக ஆரம்பிக்கும். இப்பதான் ஆளுக்கு புரியுது, அந்த பபுளை இப்படி தான் நம்ம பயன்படுத்தணுமா? அப்பனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஃப்ரையா உன்னோட வேகத்தை ஒரு லைட் மாதிரி ரொம்ப அதிகமாக்கு. லைட்டோட வேகத்தினால பபுள் ஆட்டோமேட்டிக்காக அதுங்களை நோக்கி போகும், அதுங்களும் மாட்டிக்கும்.
ஃப்ரையா இதை கேட்டோன்னே அவளோட கத்தியை வச்சு தாக்கிங்கன்னே பயங்கரமா சுத்துறான். அந்த இடத்துல அட்டாக்கும் படம் அதே டைம்ல ஒரு சூழல் மாதிரி ஒரு விஷயமும் அங்க கிரியேட் ஆகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜெல்லி ஃபிஷ்ஷும் அங்க ஏகப்பட்ட பபிளை கிரியேட் பண்ணோம். அந்த சூழல் மூலமா எல்லா பபிளும் மிஸ்டீரியஸான கிரியேச்சர்ஸ் அதுக்கு மேலதான் போகுது. அவ்வளவுதான், ஃப்ரையாவோட வேகமும் அவளோட அட்டாக்னால எல்லாமே அப்படியே கீழே தான் போய் விழும். ஃப்ரையா, நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே நீ வேற லெவல். இப்போ நம்மளோட பாதை கிளியரா இருக்கு, போகலாம். ஜெல்லி ஃபிஷ்ஷு ரொம்ப நன்றி, ஏன்னா கரெக்டான டைம்ல எங்களுக்கு உதவியை பண்ணியிருக்க. அதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷு, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி இருக்க. இதுக்கு முன்னாடி நல்லா க்ளோ ஆனியே, அந்த க்ளோனஸ் எல்லாமே எங்க போச்சு? பபிளா விட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா என்ன ஆச்சு உனக்கு? ரெஸ்ட் வேணுமா? இப்படின்னு அவன் தொடும் போது திடீர்னு ஒரு இல்யூஷன் மாதிரி அவனுக்கு சில பல விஷயம் தெரியும். பிளாக் கலர்ல ரொம்ப கொடூரமா இருக்கிற ஒரு டிராகன், அது இங்க இருக்கிற சீக்லான அழிக்கணும்னு வந்திருக்கு. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல, எல்லாருமே தேய்ச்சிங்கன்னு ஓடுறாங்க. அந்த டிராகனுடைய குரலே பயங்கரமா இருக்கு. அதோட சத்தம் அது எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. அங்க இதே சத்தம் இந்த சீக்லானோட ஹெட் சீக்கிங் அவருக்கும் அங்க கேக்குது. அவரோட வெப்பன்ல எல்லா பவரையும் போட்டு பயங்கரமா தாக்குறாரு. அந்த அட்டாக் படும்போது கரெக்டா நம்ம ஹீரோ ஜெல்லி ஃபிஷ் மேல இருந்து கையை எடுக்கிறான். இது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த விஷயம் ஒரு இல்யூஷன் மாதிரி நம்ம ஹீரோக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. அங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாக் டிராகன் அது இருந்திருக்கா? அது அப்போ குயினா? இல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சீக்லான் இது மொத்தமா வேனிஷ் ஆகி அழிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி அந்த டிஸ்பேர் டிராகன் அது அந்த டைம்ல இந்த நிஹோக்கு அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இல்யூஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. உடனே அந்த ஜெல்லி ஃபிஷ் கிட்ட கேட்கறான், ஆமா சீக்கிங்க்கு அப்புறம் என்னாச்சு? அவர் என்ன அந்த பிளாக் டிராகனை கொன்னாரா? ஆனா அது ஜொலிக்குது, மிதக்குது, ஆனா எந்த விதமான பதிலும் அங்க கிடைக்காது. அங்க ஹீரோவே தனக்கு தானே சொல்லிக்கிறான், ஆமா நான் என்ன ஸ்டூப்பிடா இல்ல நான் ஏதாச்சா? இந்த நிஹோக்கு அவன் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கான். ஆப்வியஸா அந்த டைம்ல சீக்லானும் தோத்து போயிடுச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நான் இங்க வந்ததே அந்த ட்ரெஷருக்காக தான். இதுக்கப்புறம் 1 hour கடந்து போகுது. அந்த இடத்துல நல்லா தேர்னதுல எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இப்ப லைட் வர அந்த இடம் அது மிச்சம் இருக்கு. அந்த இடத்துல போய் பார்க்கணும். ஃப்ரையா, சீக்கிரம் லைட் வர அந்த இடத்துக்கு என்ன சீக்கிரமா கொண்டு போ. அவ்வளவுதான், ஃப்ரையாவும் பயங்கர வேகமா லைட் வர அந்த இடத்துக்கு கொண்டு போறா. அங்க உள்ள ஆல்ரெடி ஒரு பெரிய சண்டையை போயின்னு இருக்கு. வித்தியாசமா இதுக்கு முன்னாடியே சீக்குள்ள அழிஞ்சு போன வேற ஒரு ஸ்பிரிட் அதுங்க ரெண்டுமே இப்போ வரைக்கும் அங்க சண்டை போட்டு இருக்கு. அங்க ஃப்ரையா அவளோட அட்டாக்கை வச்சு அவங்க 2 பேரோட கதையை அங்க முடிக்கிறான். முச்சோனே அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகுது. லைட் வர அந்த மிடில் பகுதியிலேருந்து இந்த சீக்லானோட கிங் அவரு எப்பயோ இறந்து போயிட்டாரு. இறந்து போயும் ஒரு அண்டட் மாதிரி அங்க நிக்கிறாரு. அவரு மேல ரொம்ப டெரிஃபைங்கான ஆறாவும் வரும். அவரு கையில இருக்கிற அந்த ஐட்டம், அவரு மண்டையில இருக்கிற அந்த கிரவுனு, இதெல்லாம் வச்சே சொல்ல முடியுது அப்போனா இவரு தான் இந்த சீக்லானோட கிங்கா? இந்த சீக்லானு எப்பயோ இறந்து போயிடுச்சு. ஆனா இறந்து போன ஒருத்தங்களும் ஒன்று ஹண்ட்ரடா இருக்காங்க, இல்லையா ஒரு சோலா அங்கங்க இருக்காங்க. இன்க்ளூடரா நம்ம ஹீரோ உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோ நோக்கி அவரோட வெப்பனை அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. அந்த வெப்பனை வரும்போது ஜெல்லி ஃபிஷ் முன்னாடி ஒரு 2 பபிளையும் உருவாக்குது. அந்த 2 பபிளும் ஜெல்லி ஃபிஷை நோக்கியும் அந்த கிங்கை நோக்கியும் அப்படியே போகுது. அங்க வெப்பன் மேல பட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படுது. அந்த எக்ஸ்ப்ளோஷனோட இம்பாக்ட்ல ஜெல்லி ஃபிஷ்ஷும் அப்படியே நம்ம யூ கிட்ட விழும். இன்னொரு பால் பயங்கரமா ஒரு தாக்குது. ஃப்ரையா, நம்ம கிட்ட டைம் இல்ல, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும். ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் விடுற மாதிரியும் இல்ல. அவரோட சைஸும் பல மடங்கு பெருசா இருக்கு. ஃப்ரையா முடிஞ்ச அளவுக்கு ஓடலான்னு பாக்குறா. ஆனா ஒரு வித்தியாசமான பவரை வெளிப்படுத்த ஒரு டொர்னேடோ மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. நம்ம யூ வசமா மாட்டிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு சீக்கிங்கும் அங்க கொல்லலான்னு வருவாரு. அந்த அட்டாக் படலான்னு போகும்போது கரெக்டா ஜெல்லி ஃபிஷ் ஒரு பபுளை ஆக்டிவேட் பண்ணும். நல்ல வேலை, இவங்களை சுத்தி ஒரு பபுள் கிரியேட் ஆகுது. இவங்களுக்கு எதுவுமே ஆகல, எப்படியோ அவங்க தப்பிக்கிறாங்க. அங்க இதை பாக்குற சீக்கிங்குக்கு அங்க எதுவுமே புரியல. ஏன்னா அவர் பண்ண அட்டாக்கும் அங்க ஒர்க்கே ஆகல. ஃப்ரையா, சீக்கிரம், இதுதான் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி, சீக்கிரமா அவரோட கதையை முடி. அதே மாதிரி ஃப்ரையாவும் அவளோட 2 ஸ்வாடை கொண்டு வரான். ஆனா அசால்ட்டா ஸ்வாடை ஒரு பிடிக்கிறாரு. அங்க ஸ்ட்ரென்த் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஃப்ரையா மூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் மூவே ஆகல ஸ்வாடு. இன்னொரு கையில வெப்பன் இருக்கும், அதை வச்சு ஓங்கி ஒன்று வைக்கிறாரு. இதனால ஃப்ரையா அப்படியே கீழே போய் விழுறா. அங்க இப்பயும் அவரு நிக்கல. கடைசியா ஒரு ஃபைனல் ப்ளோவா அவரு கொடுக்கறாரு. டொர்னேடோ மாதிரி அவரோட வெப்பன் பின்னாடி ஒரு பவர் சார்ஜ் ஆயின்னு இருக்கும். இதை பார்த்தவொன்னே தெரியுது, இதுக்கு மேல ஃப்ரையாவை விட்டா அவ்வளவுதான், பிரச்சனை ஆயிடும். ஃப்ரையா, சீக்கிரம் திரும்ப வந்துரு. ஆனா அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்ல தாரமாட்டமா அந்த இடம் அழியும். ஆனா ஜஸ்ட் மிஸ், ஃப்ரையாவை திரும்பவும் வர வச்சுட்டான்.
அங்க இது வரைக்கும் சீ கிங்குக்கு ஃப்ரையா தான் ஒரு டார்கெட்டா இருந்திருக்கும். ஆனா ஃப்ரையா இப்போ இல்லையா, டைரக்டா இப்போ யூவை நோக்கி வரான். ஐயோ, தேவையில்லாம நம்ம இப்ப பிரச்சனையில மாட்டிக்கணுமோ. ஹேய் லிட்டில் காய், உன்கிட்ட வந்து ஏதாச்சும் பிளான் இருக்கா சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம இங்கே சாகுற மாதிரி இருக்கும். அதுரம் மண்டி ஆட்டும் போது அப்புறம் தான் அவன் சைல பார்க்குறான். அந்த லைட் வந்து இன்னமும் அந்த கோபுரத்துலேருந்து வந்துக்கினே இருக்கு. இப்போ வேற வழி இல்லை, ரிஸ்கை எடுத்தாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும்னா கண்டிப்பாக நம்ம அதையும் எடுக்கணும். சரி, என்கிட்ட வேற வழி இல்லை இப்படின்னு அந்த லைட்டு வர கரெக்டான அந்த இடத்துல அவன் குதிக்கிறான். அவன் லைட்டு வழியா அந்த லேக்லேருந்து வேற ஒரு எத்துக்கு வரான். அந்த இடத்துல காத்தெல்லாம் இருக்கு. அட, இந்த இடத்துல காத்து இருக்கு, அப்போனா ஃபைனலி நம்ம சேஃப்னு நினைக்கிறேன். முன்னாடி வரும்போது அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கும். அங்க ஏதோ ஒரு ராஜாவோட சீட்டு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல இது வரைக்கும் கார்ட் பண்ண ஒருத்தவங்களும் இறந்து போயிட்டாங்க போல. அந்த த்ரோன்ல யாரோ ஒருத்தங்க உட்காந்து இருக்காங்க. அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை சைடாக வச்சுட்டு நம்மால முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா யார் என்னன்னு தெரியலல. ஆமா, யாருங்க நீங்க, உயிரோட இருக்கீங்களா? ஆனா முன்னாடி இருக்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி சேலை மாதிரி இருக்கா. அவ கையில ரெட் கலர்ல ஏதோ ஒரு ஆர்பு மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. அங்க ஜெல்லி ஃபிஷ்ஷை பின்னாடி அப்படியே வச்சுட்டு வந்திருப்பான்ல, அது முன்னாடி வரும்போது ஆப ஆப இப்படின்னு அது புலம்ப ஆரம்பிக்குது. அட ஜெல்லி ஃபிஷ்ஷு, நீ என்ன பேசுறியா? உன்னால பேச முடியுமா? என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நான் பேசல. என்னோட வோக்கல் கார்டு அது ஒரு மாதிரி பேசாதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் நல்லா பேச முடியுது. நான் என்னை பத்தி சொல்றேன். நான் தான் இந்த இடத்தோட பிரின்சஸ் வீணா. அப்போனா நீ தான் இந்த ஸ்பிரிட் கிங்கோட பொண்ணா? ஆமா, அதே மாதிரி முன்னாடி ஸ்டாச்சு மாதிரி ஒரு லேடி உட்காந்து இருக்கால, அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவ தான் எல்லாத்தையுமே பண்ணா. அவளால தான் ஒரு வாரம் வந்துச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. நான் தான் பல வருஷமா இந்த இடத்த காட் பண்ணிருந்தேன். பல வருஷமா யாருமே வரல. நான் ஒரு பிரேவான சோலுக்கு தான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி நீ வந்த. தயவு செஞ்சு அவளை டிஃபீட் பண்ண, இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வா. ஏன்னா எங்க மக்களுக்கு அமைதி அது வந்து வேணும். அமைதியா? ஆமா, உங்க எல்லாருக்குமே என்னதான் ஆச்சு? அது என்னன்னா, இப்போ நாங்கள் ஆல்ரெடி இறந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சீ கிளானை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சோலா எல்லாருமே அங்கங்கே கிடக்கிறோம். அமைதியே இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கோம். அதனால தான் வெஞ்சன்ஸோட சில பல ஸ்பிரிட்ஸை நீ பார்த்துருப்பேன். அதனால இந்த இடத்துல எல்லாரோட சோலையும் காப்பாற்ற முடியும்னா அது உன்னால ஒண்டிதான் முடியும். ஸோ தயவு செஞ்சு அவகிட்ட இருக்கிற ஆர்பை உடைச்சிடு. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். அதனால பிளாக்கியை வர வைக்கிறான். பிளாக்கி சீக்கிரம் ஹெல்ரோரை வச்சு மொத்தமாக மூச்சு விடு. அந்த அட்டாக் படலான்னு போகும்போது வேணா இப்படின்னு ஒரு வாய்ஸோட ஸ்பிரிட் கிங்கும் அப்பியர் ஆகுறான். வரும்போதே அந்த ஹெல்ரோர் அந்த அட்டாக் ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. எப்படியோ ஆள் ப்ரொடெக்ட் பண்ணி அங்கே தடுக்கிறான். அந்த அட்டாக்கும் அவரோட அட்டாக்னால அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அந்த இடத்துல ஆள் ரொம்ப கோவமாக இருக்காரு. என்னதான் ஆச்சு? உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட லைஃப்பும் ஒரு அண்டேடா இப்படி வந்து மாட்டின்னு இருக்கு, உங்களுக்கு புரியலையா? ஆனால் அவர் எதையுமே கேட்கல. அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு. பின்னாடி நம்ம ஃப்ரையாவும் பிளாக்கியும் அப்பியர் ஆகுது. அங்கே பக்கத்துலேயே அந்த ஜெல்லியும் பேசும். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இப்போ அவரும் ஒரு அண்டிட் சோலா, ஒரு பப்பேட்டா இந்த அழிவுக்கு ஒரு காரணமாக இருக்காரு. அதனால தயவு செஞ்சு எப்படியாச்சு அவளை தோக்கடிங்க. அந்த ஆர்பை நீங்கள் அழிக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் இவரை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கோம். வேணாம், நீங்கள் எங்கள் அப்பாவை ஹார்ம் பண்ண வேணாம். தயவு செஞ்சு அவரை தோக்கடிக்காம ஏதாச்சும் பண்ணுங்க. பிளாக்கி சீக்கிரமா ஹெல்ஃபயருக்கு ப்ரிப்பேர் ஆகு. அங்கே இப்படி சொன்னோன்னே உடனே அவரோட டார்கெட்டே பிளாக்கி தான். பிளாக்கி அவர் தாக்குறாரு. ஜஸ்ட் மிஸ் பிளாக்கி அங்கே தப்பிக்குது. ரொம்ப நேரத்துக்கு பிளாக்கியால் அங்கே தப்பிக்க முடியல. பிளாக்கியோட காலை பிடிச்சி ஓங்கி ஒரு அடி. இதனால பிளாக்கி பொத்தனை விழும். அங்கே பிளாக்கியோட கதையை முடிக்கலான்னு போகும்போது பிளாக்கி சீக்கிரம் ஷேடோ க்ளோன்ஸை வச்சு உன்னையே நீ காப்பாத்திக்கோ. பிளாக்கி அங்கே ரெண்டு உருவமாக மாறும். அவர் தாக்குதலும் அங்கே ஒர்க் ஆகுது. அங்கே இப்படி ஒரு யோசனை இருக்கும் போது பின்னாடி ஃப்ரையா வந்து தாக்குறா. ஆனால் அவருடைய வெஞ்சன் ஸ்பிரிட் அதை ஒரு சென்ட் பண்ண, இதனால ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் அங்கே அப்பியர் ஆகுது. எல்லாத்தையுமே ஃப்ரையா தடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஒரு சில பஞ்ச் அங்கே கரெக்டாக உடஞ்சு போன ரிப்ஸ்லேயே படம். ஆல்ரெடி பயங்கரமாக உடஞ்சு போய் அடிபட்டிருக்கனால வாயிலேருந்து ரத்தமாக ஊத்துது. ஃப்ரையா ஹோலி ப்ரொடெக்ஷனை ஓ மேலேயே பயன்படுத்து சீக்கிரமாக ஹீல் ஆகு. ஆனால் சீ கிங் அதுக்கு விடுற மாதிரியில ஃப்ரையாவோட கதையை முடிக்கிறதுலே இருக்காரு. அங்கே தாக்கலான்னு போகும்போது அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பேசும். வாரியர், ஓம் பீஸ்டும் நானும் எங்கள் அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு அங்கே தடுக்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக வச்சு அந்த லேடி கிட்ட இருக்கிற அந்த ரெட் கலர் ஆர்பு அதை ஒண்டி எப்படியாச்சும் உடைச்சிரு. அங்கே இதை கேட்டோடனே அதே மாதிரி பண்ணணும்னு நம்ம யூ ஓடி போகிறான். ஆனால் இன்னொரு சைடு அந்த வெப்பனை வச்சு அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை அவரு கொன்னுறாரு. இதனால அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்கிற பிரின்சஸ் அவங்க இறந்து போகிறாங்க. அட வீணா, உங்களோட உயிர். வாரியர், பரவாயில்ல, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சீக்கிரமாக அந்த ஆர்பை கொள்ளுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப லேட் ஆகிடும், எல்லாமே நாசமாயிடும். அங்கே பிரின்சஸ் வீணாவே அழிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோக்கு வேற சாய்ஸே இல்லை. அந்த ஆர்பாவை எடுக்கிறான். அங்கே எடுக்கும் போது ஸ்பிரிட் கிங்கும் அங்கே பேசுறாரு. வேணாம், அவளை நம்பாத.
அவ சொல்ற ஒரு வார்த்தையை போய் ஆனா நம்ம ஆளு எடுக்கும் போது லைட்டா அங்க ஸ்லிப் ஆகும், அவ்வளவுதான் அது அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எங்களை அட்டாக் பண்ணி கொல்லணும்னு பார்த்தா அவரு எதுக்காக அந்த ஜெல்லி ஃபிஷோட வார்த்தை, அதாவது பிரின்சஸ் வீணா அவங்களோட வார்த்தைகளை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லணும். அங்க அழிஞ்சு போன ஜெல்லி ஃபிஷும் திடீர்னு அந்த இடத்துல பயங்கர கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்குது. நான் வெயிட் பண்ண அந்த நொடி ஃபைனலா இப்போ வந்துச்சு, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். என்ன ஆச்சு? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதா வாரியர்? அங்க ஜெல்லி ஃபிஷும் ஒரு மாதிரி வித்தியாசமா உருமாற ஆரம்பிக்குது. அந்த ஆர்பனால எல்லா பவரும் இதுக்கு வர ஆரம்பிக்குது. அது மேல வித்தியாசமா ஏதோ ஒரு பவர் பரவ அதோட உண்மையான உருவமே இப்பதான் வருது. அங்க இதை பாக்குற அவங்க 2 பேருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல பிரின்சஸ் வீணாவும் இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டியை உடைக்கிறா. இந்த நீஹாக் கேங்கோடைய ஒரு மெம்பர் தான் இவன். பிரின்சஸ் வீணா தான், ஆனா இவங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல. அதனால நீஹாக் அவங்களோட கேங்குக்கு போயிட்டு அங்கிருந்து மொத்தமா இவங்க தான் இவங்களோட கிளானையே அழிச்சிருக்காங்க. அங்க எல்லா பவர்ஸும் அவங்களுக்கு கெயின் ஆகும்போது நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஸ்பிரிட் கிங்கும் அதே மாதிரி தான் பவர்லெஸ்ஸா அங்க இருக்காரு. இங்க இந்த எபிசோடும் முடியுது. இது வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சோம், இந்த ஸ்பிரிட் கிங் அவன் தான் கெட்டவன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனா உண்மையிலேயே இங்க வில்லன் யாருன்னா இந்த பிரின்சஸ் வீணா இவங்க தான். இவங்க மூலமா தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி கிளானோ டிசப்பியர் ஆச்சு. அது ஏன் என்ன ஆச்சு, அதே மாதிரி இவங்க கிட்ட ஏன் இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா கதையை இப்போதான் சூடு பிடிக்கும். ஏன்னா மறக்க வேணாம், இன்னமும் இந்த இடத்துல அந்த ட்ரெஷர் இருக்கு, அது நம்ம ஹீரோக்கு கிடைக்குமா, அதுல அப்படி என்ன இருக்கும், லெஜெண்டரியான பீஸ்டா, எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.